நம்ம ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த ஹவுஸ் போட் வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம கிவ்அவே கொடுத்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம். 2 ஃபேமிலி வந்து வந்திருக்காங்க. ஸோ ஒருத்தங்க வந்து ஈரோடு, இன்னொருத்தங்க வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஹவுஸ் போட்டுக்கு வந்து 8வது டைமா 9வது டைமா. சைடில் ஏசி, இங்கேயே ஃபேன் எல்லாமே இருக்குது. ஸோ இது மெயின் பெட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கேப்பில் போகுது பாருங்கள். கரிமீன் ஃப்ரை பண்ணியிருக்கோம், பீஃப் உலர்த்தியது, ஃபிஷ் கறி, இது வந்து ரசம், அப்புறம் ஃப்ரூட்ஸ். எல்லாமே ஃபுல் கட்டு, எல்லாம் மயக்கத்தில் இருக்கிறோம், என்ன பேசுறதுனே தெரியல. ரெண்டாவது ஹவுஸ் போட்னாவே ஃபுட்டு சூப்பர்னு எல்லா யூடியூப்பும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ தான் நேரில் வந்து அதை கண்டிப்பாக கண்கூடாக பார்க்குறோம். வயிறு நிறைஞ்சு சாப்பிட்றோம். சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம், வேம்பநாடு லேக். இங்கே பாருங்கள், நம்ம சேனலில் இவ்வளோ நாளாக நிறைய புக்கிங்லாம் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து ஒரு ட்ராவல் கம்பெனியாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அது வழியாக வந்து இனிமேல் புக்கிங்லாம் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ட்ராவல் கம்பெனியை நம்ம வந்து இன்றைக்கி வந்து நேம் இதெல்லாமே வந்து லான்ச் பண்ண போகிறோம். ரெடி? எஸ். சூப்பர். கிளாப் கிளாப் கிளாப். ஒரு கிஃப்ட் இருக்குது. இந்த கிஃப்ட் வந்து 2 பேரில் ஒருத்தருக்கு கொடுக்க போகிறோம். சிக்கன் ரோஸ்ட்டு, இது வந்து வாத்து, இது வந்து சிக்கன் 65. உங்கள் சேனல் பார்த்து நான் நம்பர் எடுத்துகிட்டு கால் பண்ணுறேன். நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா பெட்டராக தான் எனக்கு குட்டாக நல்லா ஃபீல் ஆச்சு எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நம்ம சேனலை பார்த்துட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஹாய். ஐயோ, ஏன் எல்லா ஃபேமிலிஸும் வந்து லைக் நல்லா மிங்கிள் ஆகுறாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். வாங்க, ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ஹாய். நீங்கள் நைட்டே வந்தீங்களா? இல்லை, இப்போ தான் மார்னிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ராவல் டாக்கீஸ் சேனல். நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம கேரளாவில் இருக்கிற நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ், நிறைய டிஃப்ரெண்டான ரெசார்ட்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம சேனலோடைய நிறைய ஆஃபர் ரேட் வந்து நம்ம புக் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம வந்து வந்து கேரளா ஆலப்புழாவில் இருக்கிற ஹவுஸ் போட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த ஹவுஸ் போட் வந்து நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம கிவ்அவே கொடுத்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி திருச்சியிலேருந்து வந்திருந்தாங்க. இந்த வருஷம் 2 ஃபேமிலி வந்து வந்திருக்காங்க. ஸோ ஒருத்தங்க வந்து ஈரோடு, இன்னொருத்தங்க வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வீடியோ பார்த்தீங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம அந்த கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணி கமெண்ட் பண்ணி யூடியூப் கமெண்ட்லேருந்து ஒருத்தரும், இன்ஸ்டாகிராம் கமெண்ட்லேருந்து ஒருத்தரும் சூஸ் பண்ணோம். ஸோ அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து நம்ம சேனலில் இவ்வளோ நாளாக நிறைய புக்கிங்லாம் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதை வந்து ஒரு ட்ராவல் கம்பெனியாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அது வழியாக வந்து இனிமேல் புக்கிங்லாம் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ட்ராவல் கம்பெனியை நம்ம வந்து இன்றைக்கி வந்து நேம் இதெல்லாமே வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பண்ணுறது இந்த கிவ்அவே வின்னர் 2 பேர் தான். ஸோ அது வந்து இந்த வீடியோ நீங்கள் முழுசும் பாருங்கள். நம்ம வீடியோ போகும்போது இடையில ஒரு இடத்துல வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ பாருங்கள், உங்களோட சப்போர்ட் வேணும். நம்ம அடுத்ததாக வந்து போட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 பேர்கிட்டையும் கேட்டுருவோம் எப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி போகிறீங்க? ஹலோ, நாங்கள் என் பேர் ரெங்கப்பிரியா, இவர் நவி, இது எங்கள் பாப்பா தண்ணி. நாங்கள் ஈரோட்லேருந்து வரோம். ஸோ யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வந்து இவர் தான் உங்கள் வீடியோஸ் எல்லாம் எப்போவுமே பார்ப்பாங்க. 2 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிவிட்டு அப்போவே முதல்ல நீங்கள் கிவ்அவே கொடுக்கும்போதே வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ எங்களுக்கு கிடைக்கல, லக்கிலி இந்த தடவை கிடச்சிருச்சு. இங்கே வந்துட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பேர் உதய் பாரதி, ஒய்ஃப் பேர் ரம்யா காயத்ரி, அண்ட் எங்கள் குழந்தை பேர் ரிதமித்ரா. ஸோ நாங்கள் வந்து இன்ஸ்டாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு இவரோட இந்த போஸ்ட்டை வந்து பார்த்தோம், இந்த மாதிரி கிவ்அவே தராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்க்கும்போதே ரம்யாவுக்கு வந்து பயங்கர எக்ஸைட் ஆகிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக ரம்யா சொன்ன ஒரே வார்த்தை போட் ஹவுஸ் போனோம், என்றைக்காவது ஒரு நாள் போட் ஹவுஸ் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சடனாக வந்து ஒரு நாள் இந்த மாதிரி நான் ஒரு கான்டெஸ்ட் வின் பண்ணிட்டேன். ஸோ வந்து பாருங்க, எனக்கு சரியான சர்ப்ரைஸ். என்னடா இது போட் ஹவுஸா, செமையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிரதர் தான் கால் பண்ணார். எனக்கு அது வரைக்குமே பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா வந்து கான்டெஸ்ட்னு சொல்லுவாங்க, உண்மையா பொய்யா அதெல்லாம் தெரியாது. ஸோ அவர் கால் பண்ணி அதுவும் தமிழில் பேசினதுக்கப்புறம் வந்து ஓகே, நமக்கு தெரிஞ்ச மாதிரி யாரோ ஒருத்தர் அங்கே இருக்காரு. ஏன்னா நான் ரம்யக்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி அங்கே போனோன்னா நமக்கு எந்த அளவுக்கு செக்யூர்டாக ஃபீல் ஆகும், தனியாக போனோன்னா வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்க முடியுமா தெரியல. அந்த ஃபீல் வந்து எண்ட் ஆகும்போது நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. கண்டிப்பாக ரெடியா? என்ஜாய் பண்ணலாமா?
ஸோ திகின் வந்து வளர்ந்துட்டாரு. முன்னே வந்து வீடியோலாம் ரொம்ப குட்டியாக இருந்தார், கொஞ்சம் வளர்ந்துட்டாரு. ஓகே, எல்லாரும் என்ஜாய் பண்ணலாமா? எல்லாருமே ரெடியான்னு கேளுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கரையிலேருந்து அப்படியே போட் வந்து பின்னாடி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடமெல்லாம் போட் இருந்து அப்படியே மூவ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஹவுஸ் போட் ட்ரிப் வந்து 8வது டைமா 9வது டைமா. இதுக்கு முன்னாடி நிறையா டைம் ஹவுஸ் போட் வந்திருக்கோம், நிறைய விதவிதமான போட்டெல்லாம் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் போட். போன வருஷம் பார்த்திங்கன்னா இதே போட்டில் தான் வந்து நானும் என்னோடய சிஸ்டர் ஃபேமிலி இன்னொரு கிவ் அவே வின் பண்ணிங்களும் வந்தோம். ஸோ அப்போ வந்து போட்டு வந்து கீழே ஒரு ரூம் இருக்கும், மேலே 2 ரூம் இருந்துச்சு. இப்போ போட்டு ஃபுல்லுமே சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கீழே 2 ரூம், மேலே ஒரு ரூம். இப்போ நான் அப்படியே உள்ளே போயிட்டு இந்த ரூமெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்மளும் போய் வெல்கம் ட்ரிங்க் குடிச்சிருவோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லைம் ஜூஸ் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்று கிடைக்கும், ஆரஞ்சு ஜூஸ் கிடைக்கும், வாட்டர்மெலன் கிடைக்கும், ஒவ்வொரு டைமும் ஒன்று கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களை கேட்கும்போது நான் லைம் ஜூஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஹாய் 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 சொல்லு மாமா. மாமா மாமா ஹாய் சொல்லு. சேக்கன் கொடுங்க. இங்கே பார்த்தியா? ஹாய். என்ன பண்ணுறீங்க திகின்? ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களா? யார் கூட? தண்ணி தண்ணி சொல்லு. ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறீங்களா? ம் ம் ஓகே, நம்ம அப்படியே வந்து போட் வந்து சுற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்பர் டெக் ஏரியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ரூம் வந்து இருக்குதா நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் அந்த ரூம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த லைட்டிங்லாம் போட்டு கொஞ்சம் பக்காவாக இருக்கும். போன டைம் வரும்போது அவ்வளோவா இல்லை, இந்த டைம் வந்து புதுசாலாம் ரெடி பண்ணதுனால லைட்டிங் இதெல்லாம் வச்சுருக்கு. ரூம் பார்த்திங்கன்னா ஏசி. ஸோ நம்ம டீலக்ஸாக எடுத்து வரும்போது பார்த்திங்கன்னா நைட் 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரை ஏசி இருக்கும். ஸோ இதை பற்றி இந்த ஒரு ஹவுஸ் போட் ட்ரிப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நான் ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மட்டும் காட்டுறேன். நீங்கள் ஒரு ட்ரிப்பு எப்படியெல்லாம் இருக்கணும், ஹவுஸ் போட் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம மேலே பார்க்குற பெட்ரூம். இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து உள்ளே வந்து அட்டாச்சு பாத்ரூம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா டாய்லெட் பேசன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிரர், இல்லை வாஷ் பேசன், இங்கேயே ஷவர் இருக்குது. ஸோ குளிக்கிறது எல்லாமே நம்ம வந்து இங்கே பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்ததாக ரூமுக்கு அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா அப்பர் டெக்கில் வெளியில் வந்து நம்ம நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே 2 சேர் இருக்குது. ஸோ பாருங்கள் வெளியில் வியூவெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்மளோட ஒரு ஃப்ளாக் வந்து நம்ம வந்து இதில் கட்டிகிட்ருக்கோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், தமிழ் ட்ராவல் டாக்கீஸ் யூடியூப் சேனல் எக்ஸ்ப்ளோரிங் கேரளா இன் தமிழ். ஓகே, ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக இந்த ஃப்ளாகெல்லாம் கட்டி விட்ருக்கோம். இது நல்லா ரன்னிங்கில் காற்றடிக்கும் போதே தெரியும். ஓகே, இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கீழே வந்து 2 ரூம் இருக்குது. அதை அப்படியே கீழே போய் நம்ம பார்த்துடலாம். இதுதான் வந்து மேலே வந்து டைனிங் ஏரியா. ஸோ இது வந்து ஃபுல்லு இங்கெல்லாம் நம்ம உட்காந்து சாப்பிட்றது, சைடில் உட்காருக்கிறதெல்லாம் இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இங்கேயே பார்த்திங்கன்னா டிவி, ஸ்பீக்கர் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளே பென்ட்ரைவில் வந்து சாங்ஸோ இல்லை ஃபிலிமோ கொண்டு வந்தோம்னா அதை வந்து இந்த டிவியில் போட்டு பார்த்துக்கலாம். இந்த ஏரியாவிலேருந்து அப்படியே கீழே போனீங்கன்னா ஸ்டெப்ஸில் நம்ம கீழே போயிடலாம். நம்ம மேலேருந்து வந்தோம். ஸோ இது வந்து கிச்சன். இந்த பக்கம் போய் அப்படியே வெளியே நின்று பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம், ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் இருக்கிறத பார்த்துருவோம். ஸோ இதுதான் ரூம். ரூமோட லைட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ சைடில் ஏசி, இங்கேயே ஃபேன் எல்லாமே இருக்குது. ஸோ இது மெயின் பெட்டு. ஸோ நம்ம வந்து நார்மலாக ஒரு ரூமுக்கு வந்து மேக்ஸிமம் 3 to 4 வந்து ஸ்டே பண்ணலாம். மெயின் பெட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம 2 பேர் நீட்டாக படுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணால் 3 பேர் படுக்கலாம். சைடில் வந்து எக்ஸ்ட்ரா மேட்ரஸ் தருவாங்க. ஸோ அதில் வந்து 4வது ஆள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கேயே பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா டாய்லெட் பேசன், இங்கே வந்து குளிக்கிறதுக்கு ஷவரு எல்லாமே இருக்குது. இங்கே வாஷ் பேசன், மிரர் நல்லா இருக்குது. அடுத்த பெட்ரூம். ஸோ இங்கே சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேசன், பெரிய மிரர். ஸோ இங்கே ஒரு பெட்ரூம். இதுவும் பாருங்கள் சேம், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். லைட்டிங்லேருந்து எல்லாமே, ஃபேன், ஏசி எல்லாமே இருக்குது. இங்கேயும் வந்து அதே மாதிரி ரெஸ்ட் ரூம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா டாய்லெட் பேசன், வாஷ் பேசன், மிரர், குளிக்கிறதுக்கு சொல்லி எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 ரூமும் பார்த்திங்கன்னா சேம் தான். லைட்டிங் இதெல்லாம் போட்டு செமையாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு சிங்கிள் பெட்ரூம் போட்டு வந்து அப்பர் டெக் போட்டு வந்து போய்கிட்டுருக்கு. நிறையா போட்டெல்லாம் அப்படியே சைடில் நிற்குது.
ஸோ இது வந்து ஃப்ரெண்டு லாபி. நம்ம இந்த வழியாக தான் போட்டில் ஏறி அப்படியே உள்ளே வருவோம். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து சோஃபாலாம் போட்டிருக்காங்க. ஓகே, அங்கே பாருங்கள், அந்த சைடில் வந்து போட் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூட்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து எல்லா போட்டும் போகாது. அந்த பெரிய போட்டாலும் போக முடியாது, சின்ன போட் வந்து போகலாம். ஒர்க் நடந்துகிட்ருக்கு அந்த பக்கம். அது இல்லாமல் இங்கே வந்து தண்ணியோட லெவல் வந்து ரொம்ப லோவாக இருந்தாலும் போக முடியாது. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த கவர்மெண்ட் போட் வந்து போகும். இங்கே பாருங்கள், பார்த்தா தெரியும். ஸோ அங்கே ஒரு கவர்மெண்ட் போட் வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ அது வந்து நம்ம ஊரில் எப்படி டவுன் பஸ்ஸோ அது மாதிரி வந்து இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டாப்பாக நிறுத்தி மக்களை ஏற்றிக்கிட்டு போகும். ஸோ அப்படிங்கும்போது அந்த போட் நம்ம போயிட்டோம்னா அவங்களால வர முடியாது. ஸோ அவங்க வந்து ஆரன் பண்ணிக்கிட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன, அந்த போட்டு போச்சு அப்படின்னா நம்ம அது வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி பார்ப்போம். இப்போ அந்த போட் போனோடனே நம்மளை அலோவ் பண்ணுறாங்களா, போகலாமா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கவர்மெண்ட் போட்டுக்கெலாம் வந்து ஜெட்டி இந்த ஸ்டாப்பில் நின்று தான் ஏற்றிட்டு போகும். இந்த மாதிரி போட் வரும்போது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கேப்பில் போகுது பாருங்கள். ஸோ இதனால் வந்து இந்த சைடு விடுறதும் அதுவும் ஒரு ரீசன் வந்து நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் தண்ணி லெவல் ரொம்ப லோவாக இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ நம்ம நிறையா புக் பண்ணி தரும்போது சொல்லிடுவோம் மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஷூட்டிங்ஸ் பாயிண்ட் வந்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். ஸோ அது நீங்கள் வரும்போது இந்த டைமிங் பொறுத்து அதை அலோவ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது நம்மளோட கையில் இல்லை. வரும்போது சான்ஸ் இருந்தால் நம்ம போகலாம், இல்லைன்னா நம்ம வந்து பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு போட் செட்டி இருக்குது ஃப்ரெண்டில். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 சைடும் தண்ணி. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லும் தண்ணியாக இருக்கும், இந்த சைடு வந்து ஃபுல்லும் நெல் வயலாக இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட சந்திலெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் நெல் வயல். இங்கெல்லாம் தண்ணி வருதுன்னு இந்த வீடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கேப் விட்டு வந்து கட்டியிருக்காங்கன்னு. நீங்கள் வந்து இந்த அலப்பி ஹவுஸ் போட் வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீஃபாக இருக்கும். இது ஜஸ்ட்டு நம்ம வந்து சப்ஸ்கிரைபரோடு வந்துட்டு எப்படி என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் காமிச்சிருக்கோம். ஸோ அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்குது. இது ஒரு போட் செட்டி. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம அப்படியே போவோம். அதுதான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட். நம்ம இப்போ அந்த சைடு போவோம். ஸோ இந்த சைடு வந்து ஒரு பிரிட்ஜு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லா டைமும் வந்து போட்டை அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால தான் மேக்ஸிமம் வராது. ஸோ அங்கே லாங்லேலாம் பாருங்கள், இந்த நீர் காக்கெல்லாம் நிறையா பறந்துட்டுருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து சிக்காரா போட்டு. ஸோ வந்து இந்த ஹவுஸ் போட்டில் வந்து போக முடியாதுங்களாம் வந்து, அதாவது ஓவர் நைட்டு வந்து ஸ்டே பண்ண முடியாது, அவங்களுக்கு டைம் இருக்காது. ஒரு டே டைம் மட்டும் ஆலப்புழா வந்துட்டு இங்கே ஏதாவது பிளேஸ் வந்துட்டு டே டைம் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சிக்காரா போட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எப்படின்னா இது பெட்ரூம் அந்த மாதிரிலாம் இருக்காது, ஜஸ்ட்டு சேர் மாதிரி இருக்கும். இதில் உட்காந்துட்டு 1 hour 2 hour 3 hour அந்த மாதிரி வந்து போயிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து நிறைய புக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பரெல்லாம் வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் சிக்காராவில் வந்து எப்படி போயிட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ இதில் வந்து 2 பேர் மட்டும் போயிட்டுருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க துஹீன்? எப்படி போகுது ஹவுஸ் போட் ட்ரிப்பெல்லாம்? எப்படி போகுது? நல்லா போகுதா? இங்கே மேலே இருந்த கோட்டெல்லாம் கழட்டிட்டீங்க, ரொம்ப வெயிலாக இருக்கா, ஹீட்டாக இருக்கா? ஓகே ஓகே. ஜி எப்படி போகுதுங்க? சூப்பராக போகுதுங்க. ஓகே. உங்களோட வந்து தான் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சொல்லி? ஆமாங்க. நாங்கள் நினச்சி கூட பார்க்கலீங்க ஓகே. இந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் ஃபன்னாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் என்ன பெரிய மேடம்? அதே எப்பவுமே தனியாக வரதை விட ஒரு ஃபேமிலியாக இது மாதிரி வரும்போது நல்லா என்ஜாய் பண்ணும். அதுவும் என்ஜாய் பண்ண குழந்தைங்க ஒரு 2-3 பேர் இருக்கும்போது இன்னும் நல்லா ஒரு ஜாலியாக போகும். அவங்க பாட்டுக்கு அவங்க தனியாக என்ஜாய் பண்ணுறாங்க, நம்ம லெவலில் என்ஜாய் பண்ணுறோம். போட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு பாருங்கள், பக்கமாகவே வந்துட்டோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலியோடு வந்திருந்தோம். அப்போ வந்து நம்ம இங்கே தான் வந்து நின்று நம்ம வந்து சாப்பிட்டோம் லஞ்சு. ஸோ இந்த டைம் நம்ம லஞ்ச் இங்கே தான் சாப்பிட போகிறோம். போட் வந்து லேண்ட் ஆகுது பாருங்கள். இப்போ ஃப்ளாக் ரொம்ப நேரமாக வந்து பறக்காமல் இருந்துச்சு, இப்போ நல்லாவே பறக்குது. என்னங்க என்னங்க வருது? காற்று நல்லா வருதுங்களா? ஓகே ஓகே. நம்ம அப்படியே லஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சேட்டா லஞ்ச் ரெடியா? லஞ்ச் ரெடியா? ரெடியா லேட் ஆகுமா? ரெடியாகி ஓகே ஓகே. ட்ரிப்போட ஒரு முக்கியமான ஒரு தருணத்துக்கு வந்திருக்கோம்.
லஞ்சை வந்து சாப்பிட போகிறோம். லஞ்சுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் அப்படியே காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு, ஸோ வந்து வெஜிடபிள் சலாடு. ஸோ கேரளாவில் ரொம்பவே ஒரு மெயினானது இந்த கரிமீன். ஸோ கரிமீன் ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து பீஃப் உலர்த்தியது, அதுக்கப்புறம் அந்த பொரியல் எல்லாம். இது வந்து நம்ம முட்டைக்கோஸ் பொரியல், இது வந்து பயிறுன்னு சொல்லுவாங்க, சாம்பார், ஃபிஷ் கறி, இது வந்து ரசம்.